இன்றைக்கு டச் பார் மக்களுக்கு ஒரு சந்தோஷகரமான செய்தி ஒன்று நடந்திருக்கின்றது. அந்தோனியார் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கின்றது. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் ஆலயம் திறக்கிற, ஆலயம் கட்டுமான பணிகளை பற்றி கதைக்கிற, இதுதான் இவர வேலையா இருக்குமான்னு நீங்க யோசிப்பீங்க. இன்று அந்தோனியார் ஆலயம் டச் பாரில் இருக்கின்ற அந்த சிற்றாலயம், புனித இன்னாசியார் ஆலயத்திற்கு சொந்தமான அந்த சிற்றாலயம் இன்று பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு மக்கள் பாவனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 78ஆம் ஆண்டு சூறாவளியின் ஞாபகார்த்தமாக அந்த ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டதாக இன்று வரலாறு கூறியிருந்தார்கள். அந்த இடத்தில் இருந்த இளைஞர்கள் மற்றும் அந்த இடத்தில் வசிப்பவர்கள் மூலமாக அந்த ஆலயம் நிறுவப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒரு அந்தோனியாருடைய சுருவம் அவ்விடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு அது ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் அந்த சூறாவளி ஏற்பட்ட பொழுது எந்த உயிர்களும் காவு கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அது ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது புளியடுகுடா பங்கு தந்தையாகவும் இன்னாசியார் ஆலயத்துக்கு பங்கு தந்தையாகவும் இருந்த பால மேயர் அவர்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அது ஒரு சிற்றாலயமாக அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. அதன் பிற்பாடு 2004ஆம் ஆண்டு அடிக்கப்பட்ட அந்த சுனாமியின் பேரலையின் காரணமாக அந்த ஆலயம் உடைக்கப்பட்டாலும் அந்த அந்தோனியாரை தாங்கி நின்ற அந்த தூண் உடையவில்லை, அது அப்படியே இருந்ததாக கூறப்படுகின்றது. அது இன்றும் அவ்விடத்தில் இருக்கின்றது. புதிய ஆலயம் கட்டப்பட்டாலும் அந்த ஆலயத்தை அவ்விடத்தில் வைத்திருந்தார்கள். பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு ஆலயமாக இருந்தது, ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக இருந்தது. டச் பாரில் வசித்துக் கொண்டிருக்கும் அந்த மக்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசித்தம் குறுகிய 6 மாத காலத்தில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயம் தொடங்கப்பட்ட படம் முதல், அத்திவாரம் கல் நாட்டப்பட்ட படம் முதல் இன்று முடிய வரை இருக்கின்ற அவ்வளவு வேலையும் புகைப்படமாக வெளியிட்டிருந்தார்கள். பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றையான் இந்த தேவாலயம் புனித அந்தோனியார் தேவாலயம் மட்டக்களப்பு மறை மாநிலத்தின் இயேசு சபை மேலாளர் அருட்தந்தை டி சகாயநாதன் அடிகளார் வந்து திறந்து வைத்திருந்தார். அவருடன் பங்கு தந்தை ஜூட் டிலக்சன் அவர்களும், ரொஷான் அடிகளார் அவர்களும், நோட்டன் ஜான்சன் அவர்களும், எங்களுடைய ஆலயத்தின் முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளாரும், இயேசு சபை துறவிகளில் ஒரு முதிர்ந்தவராக இருக்கும் போல் சத்ரோநாயம் அடிகளாரும் இதற்கு வருகை தந்து திறந்து வைத்திருந்தார். கூடுதலான மக்கள் அவ்விடத்தில் வந்திருந்தார்கள். மிகவும் அழகான முறையில் ஆலயம் இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்ததாக அந்த பீடத்தில் வைத்திருக்கும் அப்பரச புகைப்படம் என்னை கவர்ந்திருந்தது, பிடித்திருந்தது. உண்மையில் சிறந்ததொரு பணியினை செய்திருக்கின்றார்கள் அந்த கடற்கரையை அண்டி வாழும் மக்கள். இதற்காக பங்களிப்பை வெளிநாட்டில் இருந்தவர்கள் செய்திருக்கின்றார்கள், மக்கள் அந்த ஊர் மக்கள் செய்திருக்கின்றார்கள், இந்து மக்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இதை கூடுதலான பொறுப்படுத்தி இந்த பணியை முன்னெடுத்தது எங்களுடைய அருட்தந்தை ஜூட் டிலக்சன் என்பதனை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம்.